ஆனந்த். ஆ ஹலோ ஹேமா சிஸ்டர். ஆ சொல்லுங்க. சிஸ்டர், இப்போ நம்ம அகத்தளவுல நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரியே தான் பயணிக்கிறோம். ஆஹ் இப்போ அதையும் கடந்து ஆஹ் இப்போ நம்ம ஆஹ் மனதுல வர எண்ணங்கள் வந்து தானாதான் அது தோன்றுது, அது மறையுது அப்படிங்கிறது தெரியுது. ஆஹ் இப்போ அந்த அந்த எண்ணங்களையும் கடந்து அது அந்த எண்ணங்கள் அதை கடந்து போனா ஒரு ஒரு நிலை இருக்கும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது அதுவாவே இருக்கு. ஆஹ் அது அது நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் அதுன்ட்டு. ஆனா அது எப்படி நம்ம உணர்றது? அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா, இல்ல முயற்சி இருக்கா? அதுதான் எதுன்னு சொன்னோம். நீங்க நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. அதுதான் அதுன்னா ஆஹ் அந்த இருப்பு தான் அது. அந்த அந்த ஆன்மா, அந்த இருப்பு, அந்த வெட்ட வெளி தான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஐயா சொல்லையில கூட கடல்ல வந்து அலை வருது. அஹ் அலைய கழிச்சிட்டா மீதி இருக்கிறது கடல் தான். அஹ் அதே மாதிரி அஹ் நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து அலை அலையா மனதுல இருந்து வருது. அந்த எண்ணங்களை கழிச்சிட்டா மீதி இருக்கிறது தான் அந்த இருப்பு நிலை. அஹ் அப்படிங்கிறது தெரியுது. அஹ் அது எப்படி பட்டு உணர்றது? ம் ஓகே. இப்போ எண்ணங்களை கழிச்சிட்டா ஆக்சுவலா பகவத் பாதையில வந்து நம்ம எதையுமே கழிக்கிறது கிடையாது. இப்போ கடல்ல வந்து அலை வருது. அந்த அலை மாதிரி தான் இன்ஃபேக்ட் நாமளே அப்படி அந்த அந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் ஒரு எழுச்சி வருது இல்லையா? அந்த ம், கடல்லேருந்து அந்த ஒரு எழுச்சி வருது. அப்புறம் அது சப்சைட் ஆகுது. திருப்பி எழுச்சி வருது, சப்சைட் ஆகுது. ஸோ, இது நான் ஸ்டாப்பா நடந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, இப்ப நம்ம ம், வந்து அந்த எழுச்சி நம்ம இல்ல, அல்லது வந்து அந்த எழுச்சிய தாண்டி ஒரு அது ஆழ் கடல் அமைதி அதுதான் நம்ம, அப்படின்ற மாதிரி தியரட்டிக்கலா புரியுது. இது இல்லன்னா அதுதான் அப்படின்றது புரியுது. ஆனா, அது எப்படி உணர்றது அப்படிங்கிறது தான் உங்க கேள்வி. ம், சரியா? ஸோ, இப்போ அந்த அலைனால கடல உணரவே முடியாது. ம். கரெக்ட். நம்ம ஒரு அனுமானம் தான் இப்போ. ஓ இது இது இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. அந்த இருப்பு நிலையிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த மாரி எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம். ஸோ, ம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த இருப்பு நிலை கிடையாது. இருப்பு நிலையிலேருந்து தான் அது வருது. அப்போ கரெக்ட். அந்த அவேர்னஸ்லேருந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து கான்ஷியஸ்க்கு நமக்கு வருது. பட் இந்த ம், அப்போ இது இது வந்து வந்து போறதுனால அழியாம இருக்கக்கூடியது, அதுவாவே இருக்கக்கூடியது ஆன்மா அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி நீங்க அத வந்து இது பண்ணிக்கிட்டாலுமே, ஒரு சமாதானம் வந்து ம், வந்தாலுமே, அது ஒரு அனுமானம் தான். ம், ஒரு அசம்ப்ஷன், ஒரு அனுமானம், ஒரு 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 ஈக்குவேஷன் மாதிரி நம்ம லாஜிக்கலா அப்படி எடுத்துக்கலாம் இன்டலெக்சுவலா. ஆனா, ம், அத தாண்டி அந்த அலையா இருக்கிறது கடலையே உணரணும் தனக்குள்ள அப்படின்னு நெனைக்கிறது தான் இப்ப உங்களுடைய கேள்வி. ஆ நான் எனக்கு அது புரியுது. நம்மளுடைய அறிவுங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன பகுதி. அதாவது அந்த அந்த அலை மாதிரி. அப்போ அந்த ம், அந்த அறிவுனால கொள்ள முடியாதது. இப்போ அந்த அறிவுனால பார்க்க முடியுது. நிதர்சனமா இப்படி நான் ஆனந்த பார்க்குற மாதிரி அந்த பிரம்மத்த பார்க்க முடியுது அப்படின்னா, அது பிரம்மமாவே இருக்க முடியாது. ம், ஸோ நம்ம அந்த முயற்சியில தான் நம்ம நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி ம், ஒரு முயற்சி வந்து என்னைக்குமே வந்து அது பூர்த்தி அடையாது. ஏன்னா, அந்த மாரி உணர்ந்து அடங்கக்கூடியது வந்து பிரம்மம் இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம அந்த அந்த ஒரு விதத்துல நம்ம நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நம்மளுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிட்டு, அத அப்படியே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதும் ஒரு இது வந்து ஒரு சாதாரணவங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லும். இதே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர், ஒரு ஆஸ்பிரண்ட், ஆன்மீகவாதிக்கு எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ம், அந்த
அந்த பிரம்மத்தையே உணர்ந்துடணும்னு நம்மளுடைய அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி அது வந்து இல்ல. நம்ம வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான், அந்த லிமிட், நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நம்மளோட இயலாமைய புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து செய்ய வேண்டியது. ஏன்னா நம்மளால அப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது அத. நிதர்சனமா அத உணர முடியாது. உணர ட்ரை பண்றது வந்து எப்படின்னா, இப்ப சாதாரண மக்களுக்கு எப்படி இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இங்கேயும். ஸோ நம்ம அந்த பிரம்மத்தையே நம்மளுடைய இந்த நாம ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கும்போது அந்த அதையே காம்ப்ரிஹெண்ட் பண்ணி உணர ட்ரை பண்றோம். உணர்றது அப்படின்னாலே நம்ம உடல் மூலமா மட்டும்தான் உணர முடியும். நம்ம பிரெயின்ல கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து ஹார்மோன்ஸ் வரும் பொழுது நம்ம மனசு மூலமா தான் நம்ம உணர முடியும். நம்ம உடல் மூலமா தான் உணர முடியும். அப்போ அந்த உடல் மூலமா அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமா பிரம்மம் இருக்காது. இருக்க முடியாது. அப்போ அத அனுபவிக்கவே சாத்தியம் இல்லையா? அப்படின்னா, ஆமா சாத்தியம் இல்ல. அப்படிங்கிற இயலாமைய புரிஞ்சுட்டு, அந்த ஜர்னிய கைவிடுறது தான் ஒரு தேடி போக வீடு இல்லை. அவ்வளதான் இதுதான். இவ்வளதான் நம்மளோட இது அப்படிங்கிறது. பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, கருத்து மூலியமா, அனுமானம் மூலியமா அத எடுத்துக்கிறது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு அனுமானம் தான். கருத்து தான். அத உணரணும்னு இப்போ உள்ளுக்குள்ள போம்போது திருப்பி சிக்கல் தான் அது. ஏன்னா இட்ஸ் பியாண்ட் ஸ்கோப் அது. இப்போ அது ஏன் உணரணும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. அதாவது அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? உணர்ந்துட்டா என்ன என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரியும் நமக்கு. பட் இருந்தாலும் அத ஒரு கருத்தா புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி நம்ம அது கருத்தா அத புரியறத தாண்டி அதுல நம்ம உணர்ந்து அனுபவமா ஆகக்கூடிய விஷயம் அது கிடையாதுங்கிறதையும் நம்ம கருத்தா தான் புரிஞ்சுக்கிறோம். ஓகே. சமாதியில இப்போ இருக்கிறது கூட சொல்லுங்க. ம்ஹ்ம். சொல்லுங்க. இப்போ ஐயா வந்து இந்த சர்வரூப தியானம் நம்ம பண்ணோம்னா, அ நம்ம ஐம்புலன்களையும் வந்து ஓப்பனா வச்சு அ பண்ணும்போது, நம்ம வந்து என் எ அப்படியே வந்து இந்த இயற்கையாவே மாறிடுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு மரமோ மரத்த பார்க்குறோமோ, இல்ல ஏதோ ஒரு பொருள பார்க்குறோமோ, நம்ம ஒரு ஒரு செகண்டோ இல்ல ஒரு டைம் பீரியடோ வந்து அதுவாவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் அதுவா? ஏன்னா அது எல்லா இடத்துலயுமே பறந்து விரிஞ்சு இருக்கு அது. அது இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி அப்படி நம்ம அத அப்படிதான் அத மறுபடியும் உணர முடியுமா? இல்ல இல்ல தெரிஞ்சுக்க முடியுமா? நீங்க வந்து அத டேஸ்ட் பண்ணணும்ன்றது தான் உங்களோட தவிப்பு. இப்போ நம்ம சர்வரூப தியானத்துல வந்து என்னன்னா, ஒரு ஒரு புலன்களையும் அதன் போக்குல இது பண்ணும் பொழுது, ம். நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, எதுவுமே தங்குறது இல்லன்றத புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா சர்வரூப தியானத்தோடைய கிரக்ஸ் ஆஃப் இட் இஸ், ம்ஹ்ம். இப்ப நீங்க வந்து ஒரு நாக்குல வந்து ஒரு இனிப்பு சாப்பிடுறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு புளிப்பு மிட்டாய் சாப்பிடுறீங்கன்னா, அது அடம் பிடிக்கிறது கிடையாது. புளிப்பு மிட்டாய் போடும்போது புளிப்ப காட்டுது. இனிப்பு சாப்பிடும்போது இனிப்ப காட்டுது. இல்லையா? புலன்கள் வந்து ஒரு ம். ஒரு கணமும் என்ன புதுசா வருதோ, அத காமிக்குது. இப்ப காதுல இப்ப நான் பேசுறத கேட்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்காரம்மா பேசுறத கேட்பீங்க. அப்புறம் உங்க பையன் பேசுறத கேட்பீங்க. நம்ம புலன்கள் எல்லாமே எந்த ம். விதமான பாரபட்சமோ அல்லது வந்து எனக்கு இது பிடிக்குது, பிடிக்கலங்கிறதெல்லாம் இல்லாம, என்ன விழுகுதோ அத ரிஃப்ளெக்ட் பண்றது. இல்லையா? அதுதான். ம். ஸோ, அந்த தன்மைய புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அத நம்ம பண்றோம். அப்போ என்னன்னா, நம்ம ம். எந்தவித ஒரு முயற்சியும் இல்லாம, அதுவா வந்துட்டு, அதுவா இருந்துட்டு, அதுவா போறதுக்கு நம்ம அலோவ் பண்றோம் இல்லையா? நம்ம அலோவ் பண்ணல. புலன்களே அப்படிதான் வேலை செய்யுது. ம். இப்போ ம். 5 புலன்கள தாண்டி 6வது புலன் நமக்கு இருக்கிற புலன் என்ன? மனம், அறிவு. மனசு. ஸோ, இப்ப இந்த மனதுமே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுதுன்னா, அதுவும் ஒரு புலன் தானே! புலன்களுடைய ம். காம்பினேஷன். ஸோ, நம்ம மனசுல பார்த்தோம்னா, நேத்து நம்மள வந்து ஒருத்தர் வந்து அவமானப்படுத்திர்றாரு.
இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா, அது எங்க இருக்குன்னா, நேத்து அவமானம் பட்டதுல வந்து போராடிட்டு இருக்கு. ம். கண்ணுக்கு எதிரா உள்ள குழந்தையோட விளையாட முடியல நம்மளால. ம். அப்போ நம்ம மனசுமே கிட்டத்தட்ட ஒரு மிரர் மாரி தான். நம்மளுக்கு என்ன நடக்குதோ அத காமிக்குது. அடுத்த சீன் மாறும்பொழுது அந்த இத தான அந்த இத காமிக்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான மைண்ட். இல்லன்னா அது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ம். ஸோ, அத புரிஞ்சுக்கிறது தான் அந்த சர்வரூப தியானம். நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ, இது வருதோ, அதுவும் வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு அனுமதிச்சுட்டு, அதுவா அடுத்தது வந்து இருந்து போறதுக்கு அனுமதிக்கிறது. ஸோ, மனமுமே அந்த ஓகே. 6வது புலனா அதுதான் வந்து சர்வரூப தியானம். இப்ப நீங்க வந்து ஓகே. இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, அந்த ஃப்ளோவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஓகே. கரெக்ட்டா? எதையுமே பிடிச்சு ம்ஹ்ஹ்ம். வைக்க முடியலங்கிறத புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட்டா? அந்த பிரசன்ஸ ஃபீல் பண்றோம். பிரசன்ஸ ஃபீல் பண்றோம். பிளஸ் பிரசன்ட் இஸ் நாட் சம்திங் பெர்மனன்ட். ம். அந்த ஃப்ளோ. ஆ ம். டெம்பரரி தான் எல்லாமே வந்துட்டு மாறிட்டே இருக்குங்கிறது தான் அந்த லயமாகுது. அப்புறம் அடுத்த மனோலயத்துக்கு போம்போது, இந்த லயம் நாசமானா தான் அடுத்த லயத்துக்கு முடியும். ஸோ நம்ம ம். இமோஷன்ஸ் இதுன்னு நம்ம ஒரு சாதாரண மொழியில பேசினாலோ, ஆன்மீகம் மொழியில மனோலயம், மனோநாசம்னு பேசினாலோ, இல்லது நம்ம நம்ம ஒரு அந்த எண்ணங்கள் அற்ற ஒரு இருப்பு நிலை அப்படின்றது பேசினாலோ, எல்லாமே சுட்டி காட்டுறது ஒரே விஷயம் தான். எதுவுமே அங்க நிரந்தரமா இருக்கிறதில்ல. மாறிட்டே இருக்கிறது. இன்ஃபாக்ட் அப்படி மாறிட்டே இருக்கிறது தான் நேச்சுரலான ஸ்டேட். இயற்கையான தன்மை. இப்போ இது புரிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்மளுக்கு இதுதான், இவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் நம்ம வந்து இந்த இந்த புரிதல். இப்போ நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த ஏதோ ஒண்ணு இருப்புத்தன்மை அப்படி சாலிடா ஏதோ ஒண்ணு அப்படியே இருந்துட்டே இருக்கு. அசைவே இல்லாம தாட்லெஸ்ஸா ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படின்னு நீங்க போய் ம். இது பண்றது கூட ஒரு விதமா லயப்படுறதுக்கு போயி விருப்பப்படுறது தான். அது சமாதி மத்த ம்ஹ்ம். விஷயங்கள்ல நடக்கும் அது. அதுவுமே இப்ப நீங்க சொல்றீங்க ம்ஹ்ஹ்ம். இல்லையா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, ஆமா நம்ம நம்ம எதையுமே பிடிச்சு வைக்கலன்னா, நம்ம அதுவாவே அப்படியே இருக்கிறது, அந்த மாரி நம்ம உணர முடியுதா அந்த தியானங்கள்ல? ஆமா. ம். ஆனா அதுல இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அது மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ம். ஸோ, நம்ம நம்ம அத அத செஞ்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு அது தெரியும். அந்த தானா இருக்கிறது இருக்கு. அப்புறம் திருப்பி மாறுது. திருப்பியும் அதுதான் இருக்கு. ஸோ, இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது தான் அது. அது மேம்போக்குல சொன்னா, நம்ம சும்மா மாற்றம் ஒன்றே மாறாதது. அது இதுன்னு ஏதோ பிலாசபிக்கலா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருப்பு நிலையே அப்படிதான் இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற அந்த ஒரு இது வந்து அடுத்த நிமிஷம் இல்ல. ஆனா, ம். அது இல்லாம போறது கிடையாது. இந்த மாற்றம் மட்டும் தான் இருந்துட்டே இருக்கு. இருக்கும், இல்லாம போகும், இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இல்லாம போறது ம். கூட ஒண்ணும் கிடையாது. இன்னொரு இதுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகுதுல்ல, அதுதான் அது. ஸோ ம். ம். அதுதான் நம்ம ம். பிரவாகம், ஃப்ளோன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஓகே. இந்த இதுதான் நம்மளுடைய இயற்கையான தன்மையே இதுதான். அப்ப நம்ம இத முயற்சி பண்ணி வர வச்சுக்க வேண்டியதில்ல. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்டின்னா, நம்ம அறியாமையினால இந்த இயற்கையா இருக்கக்கூடிய தன்மையில நம்ம கை வைக்கிறோம். ஐயோ! இது எனக்கு ரொம்ப புடிக்குது. நான் இப்படியே இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். அப்போ அ அந்த இயல்பா வந்து மாறி அப்படி போயிட்டு இருக்கிற இதுல நம்ம வந்து தடை பண்றோம். இல்ல எனக்கு இந்த ம். மாதிரி எனக்கு எப்படி இவன் வந்து இப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி மனசளவுல போராடிட்டு யாராவது ஒருத்தவங்க நம்மள அசிங்கமா சொன்னாங்கன்னா வருத்தம் தானே படுவோம். அந்த ம். வருத்தத்த வந்து நம்மளால ஏத்துக்க முடியலன்னு நம்ம போராடும் பொழுதோ, அல்லது நம்ம ஒரு தியானத்துல இருக்கோம். அது பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த பிளிஸ்ஃபுல்லா இருந்தது. அப்ப அதுவே இருந்தா நல்லா இருக்கும்ல. வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா அந்த மாரியே மைண்ட் செட் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, எதையோ ஒண்ண கொல்லவோ, தள்ளவோ நம்ம முற்படும் பொழுது, நாம வேற, நம்ம அனுபவம் வேறயா பிரிஞ்சிடுறோம். அப்போ அந்த டுவாலிட்டி ம். வந்தோனே போராட்டம் வந்துருது. அதுதான் அந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போராட்டம் அப்படிங்கிறது. ஸோ இ ம். எல்லாமே பாட்டம் லைன் என்னன்னா, நம்ம எதையோ ஒண்ணு அப்படி கிராஸ்ப் பண்ண ட்ரை பண்றோங்கும் பொழுதே நம்ம ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சுட்டோம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம்.
அப்படி கிராஸ்பே பண்ணவே ம். முடியாது. பண்ண தேவையில்ல. பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு, அதுதான் சும்மா இருக்கிறது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே அந்த இயற்கையான ஃப்ளோ அது ஆட்டோமேட்டிக்கா வில் டேக் ஓவர். ம். ஓகே. இப்ப இத உணர்றேன்னா, இப்ப நான் அடிச்சா உங்களுக்கு உங்களுக்கு இப்ப காத பிடிச்சு இழுத்தேன்னா, அடிச்சேன்னா உங்களால உணர முடியும். கரெக்ட்டு. ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு சந்தோஷத்தையோ, எதையோ ஒரு உணர முடியும். அது எல்லாமே உடல்ல தான நம்ம உணர்றோம். ஒரு அனுபவமா உணர்றோம். ம். ம். அப்போ ம். அந்த ஒரு வெளிப்பாடா இருக்கக்கூடிய நம்மளுடைய இருப்பு, அந்த மொத்த அந்த இதையுமே வந்து உணரணும்னு தேடுறது வந்து ஒரு குழந்தையினுடைய அறியாமை மாதிரி தான். அது முடியவே முடியாது. அப்படிங்கிறது தான் ஓகே. நமக்கு ஏற்பட வேண்டிய புரிதல். அது நீங்களா அத ட்ரை பண்ணி பாருங்க. கிராஸ்ப் பண்ணி பாருங்க. அ அந்த இடத்துல உங்களுக்கு அது அது புரிஞ்சு கிளிக் ஆனா தான் அது அம் அந்த முயற்சி வந்து ஸ்டாப் ஆகும். தேங்க்ஸ் கேமா. தேங்க்ஸ் ஃபார் த டீட்டெயிலிங். ஓகே. ஸோ அது உணரணுங்கும் பொழுது மொமெண்டரியா உணர்ந்திருப்பீங்க. நெறையா மொமெண்ட்ட உணர்ந்திருப்பீங்க. அந்த நம்மளுடைய இருப்ப. பட் அதே பெர்மனன்ட்டா அது அப்படியே அதாவது அது ஏதோ ஒண்ணு, அத நம்ம இது பண்ணணும் அப்படிங்கும் பொழுது தட் அதுதான் நம்மளோட இயலாமைங்கிற இடத்துல தான் நம்ம அத விடுறோம். அதுதான் சரண்டர் அப்படிங்கிறது. ம். ஓகே. ஆமா. அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, அந்த ஐயாவோட முகாம் அட்டெண்ட் பண்றதுக்கே முன்னாடியே கூட ஐயாவோட வீடியோஸ கேட்டு போயிட்டுருக்கையில, வண்டியில போயிட்டுருக்கும்போது, அ அம் அந்த அந்த ரோடாவே மாறுன மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. டூ வீலர்ல போயிட்டுருக்கும்போது. அப்போ உடனே ஐயா ஐயா சொன்ன ஒரு வீடியோ தான் ஸோ கரெக்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயா முகாம்ல சொல்லுவாங்க, "ஐயா நான் இந்த மாரி வண்டிய தொடச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வண்டியாவே மாறிட்டேங்கய்யா" அப்படின்னோனே, "ஓ! அப்படிங்களா? இதுதான் ஞானமான்னு" கேட்டாராம். "ஆமாங்கய்யா, இதுதான் ஞானம்னு" சொன்னாரு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு, "அது போயிருச்சுங்க. அப்ப எனக்கு ஞானம் போயிருச்சான்னு" கேட்டாரு. அப்படின்னு ஐயா நீங்க சொன்னப்பயே எனக்கு தெரியும் அது போயிரும்ன்ட்டு. அ சி அது அது வரும் போகும். போகும்னு அது போகும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதான் அது 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 உணர்ந்த உடனே எனக்கு அந்த பாயிண்ட் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் நானும் பேசாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். நோ பிக் டீல். இப்போ அது ஒரு அதிசயமா ஆமா. ஆனா அது அது அப்படியே இருக்கிறதில்ல. இப்போ நம்ம பகவத் பாதையில முக்கியமான டிஸ்டிங்ஷனே என்னன்னா, இது எல்லாருமே லீன் இன் பண்ணி கவனிக்கலாம். அதாவது இத தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லல. இத தாண்டி அந்த அவேர்னஸ், இருப்புன்னு எல்லாமே இருக்கு. ஆனா, அத போய் நம்ம அதுவா மாறுன பின்னாடி தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு லிபரேஷன்ங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறது ஒரு தப்பான கருத்து. ஏன்னா, அந்த அதுவா மாறி அது ஆனந்த் கேட்ட மாரி அத உணர்றது எப்படி? அத உணர்ந்தா தான் இது அப்படின்னா, அது உணரவே முடியாது. அது உணரவும் தேவையில்ல. அதுதான் நம்ம இருக்கோம். அதுதான் நம்ம அந்த அந்த பிரவாகத்துல அந்த இயற்கையாவே அந்த இதுதான் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வந்து பகவத் பாதையில உள்ள டிஸ்டிங்ஷனே. பாதைகளே இல்லாத பாதை தான் வந்து பகவத் பாதை. ஆ ஸோ ஸோ அந்த இல்ல ஆக்சுவலா அந்த நானும் பல ஆங்கிள்ல ஐயாவோட வீடியோ கேட்ட பிறகு பல ஆங்கிள்ல யோசிச்சு பார்த்தாலும் எங்க போய் வந்தாலும் கடைசியில இங்க இந்த பாதையில முட்டி தான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுதான் முடிவான பாதை. பிளஸ் அது அத வச்சு என்ன பண்ண போறோம்? எப்படி அத வந்து அத அத காம்ப்ரிஹெண்ட் பண்ணணுங்கிற உங்களுடைய அந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான ஒரு அறியாமை தான் அப்படின்றது புரியும். அந்த அது இல்ல இப்ப புத்தருமே அப்படிதான். அந்த அவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம், அவ்ளோ சின்சியரா அவர் இது பண்ணதுக்கு அப்புறம், ஒண்ணுமே முடியலன்னு உட்காரும் பொழுது, அந்த கையறு நிலை அப்படிங்கிறோம். அதுதான். ஸோ இ இல்லன்னு யாரும் சொல்லல. பட் இருக்கிறத நம்ம அப்படியே கிராஸ்ப் பண்ண அப்படியே புடிச்சு அத இது பண்ண ட்ரை பண்றோம்.
ஸோ அதுலேருந்து விடுறது தான் அந்த 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 தேவையை விடுறது வந்து எப்போ வருதுன்னா அந்த புரிதல் மூலமா தான் வரும். இப்ப அவங்கெல்லாம் என்னன்னா விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கடுமையா முயற்சி பண்ணி முடியலன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பகவத் பாதையில என்னன்னா அந்த புரிதலும் அப்படியெல்லாம் நீ போய் முட்டி மோதின பிறகு உனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் முதல்ல உனக்கு இந்த புரிதலை கொடுக்குறேன். இதுதான் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்பவும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த புரிதலை சரியா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்மளுடைய புரிதலா ஆகும். அப்பதான் நம்மளுக்குள்ள ஒரு அமைதியும் அந்த அந்த விடுதலையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். அத வேணா நம்ம உணரலாம். எதுவுமே இப்ப ரோடாவே இருக்கிறோம், அப்புறம் ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், இப்படிதான் இருக்கிறோம், அப்படிதான் அத வேணா உணரலாம். அத உணர்றது மட்டும் தான் நம்மளால உணர முடியும். அது அவ்வளவுதான் இருக்குங்கிறத உணர்றது தான் இந்த இந்த ஞான புரிதல் கொடுக்கிறது. அப்பதான் நம்ம தேடலும் ஒரு நிறைவுக்கு வருது. இல்லைன்னா கலர் கலரா டிசைனா விதவிதமா ஏதோ ஒரு பேரை சொல்லி எதையோ ஒன்று தேடிட்டே இருப்போம். யாராவது ஏதாவது ஒன்று வந்து காமிச்சா கூட அது ஒருவேளை அது பாசிபிளோ இதுவோ அப்படின்ற மாதிரி. ஸோ சந்தேகம் இல்லாம நமக்கு நாமே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ சாய்ரா ஆனந்த் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஓப்பன் அப் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு உருவம் கொடுக்குறோம், ஒரு வடிவம் கொடுக்குறோம். எனக்கு இது புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். அது ஒரு முடிவு மாதிரி தான். ஸோ ஏதாவது சந்தேகத்தை கிளப்புச்சு அப்படின்னாலும் ஷேர் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கா ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல சாய்ரா ஆனந்த் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆச்சு, கிளாரிஃபை ஆச்சு, இல்ல எனக்கு இதுதான் கன்ஃபார்ம் ஆகுது, இல்ல எனக்கு குழப்பமாகுது, எது வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேம் வணக்கம். வணக்கம். இந்த ஆனந்த் சார் பேசுனதுல வந்து இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கூட நல்ல கிளாரிட்டி கிடைச்சு. ஏன்னா நானும் அவரு யோசிக்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கே, நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். திருப்பி இந்த மாதிரி இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் வரும்போது திருப்பி நம்ம அது வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல ஏதோ அமைதியாகல இது ஏதோ தேட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கொஞ்சம் அந்த ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கும். நமக்கு தான் புரிஞ்சிருச்சுல, திருப்பி இந்த எமோஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இப்போ நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. தெளிவான ஒரு இது கிடைச்சது மேம். ஓகே, தேங்க் யூ சுபால். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி மேடம். வணக்கம். இப்ப நீங்க சாய்ரா கேட்டது உண்மையில நல்ல ஒரு இது. என்னன்னு சொன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்மையில ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வந்தது, முரண்பாடு. ஆனா வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க அந்த முரண்பாட பிரச்சனைய மற்றவங்க பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால அதை விடுபட முடியல. ஆனா எங்களுக்கு இப்படித்தான் இது வருந்தான் அதை அக்செப்ட் பண்ணி அந்த குழப்பம் இல்லாம இருக்கக்கூடிய மாதிரி தெரியுது. லைஃப்ல அத நல்ல வடிவா விளங்குது. எதுவும் வரலாம், எல்லாமும் வரும். வந்தா ஓகே, சரியாதான் வருது. ரெண்டாவது அக்செப்ட் பண்ணி எங்களோட நாங்க முரண்படாமலுக்கு ஓகே பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கு. இலகுவா இருக்குது, கடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு எல்லா பிரச்சனையும். அதான் உண்மையாக இதுல கிடைச்சது. ரதி தேவிமா, நன்றி. இந்த மொமெண்ட்ல நான் இன்னொன்னும் ஷேர் பண்ணணும்னு தோணுது. இப்போ சப்போஸ் ஒரு பிரச்சனை வருது, ஒரு முக்கியமான விஷயத்துல கை வைக்கிற மாதிரி, நமக்கு முக்கியமான விஷயத்துல கை வைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்மளுக்கு சாதாரணமா ஏத்துக்க முடியலன்னு வச்சுக்கோ. சாதாரணமா ஏத்துக்க முடியல, போராட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நமக்கு இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு புரிதல் ஏற்படாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு வந்து அப்போ
இந்த மாதிரி போராட்டம் இல்லாம அதை ஏத்துக்கிட்டு அதை இது பண்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு சில விஷயத்துல கூட நம்ம அப்படி இருந்திருப்போம். அதனாலதான் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆ. அப்ப அந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்படி ஸ்டக் ஆயிட்டோமே, இப்படி போராடுறோமே அப்படின்னு சொல்லி ஒ- சில விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு அப்படின்னா நம்ம இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கலையோ, நம்ம சரியா இன்னும் புரிஞ்சுக்கலையோ, அப்ப நம்ம புரிஞ்சது வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்ல நமக்கு சரியாவே புரியல, நமக்கு புரியவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சதையே டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஆ. ஒண்ணு நமக்கு புரிஞ்சதையே டிஸ்மிஸ் நீங்க கொஞ்சம் மியூட்ல இருங்கம்மா. சோ நம்ம புரிஞ்சதையே வந்து நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். இல்ல ம், நம்மளுக்கு புரிஞ்சது அத நம்ம உணரக்கூட முடிஞ்சது. ஆனா இந்த இதுல திருப்பி நம்ம சிக்கல் ஆயிடுச்சுல்ல, போராடுறோம்ல அப்படின்னா நமக்கு இன்னும் ஏதோ டீப்பா புரியல போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். 3வதா வந்து என்னன்னா நமக்கு முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டத டிஸ்மிஸ் பண்ணுவோம். 2வது வந்து நம்ம புரிஞ்சத சந்தேகப்படுவோம். 3வது என்ன பண்ணுவோம்னா, அ நமக்கு புரிஞ்சிருந்தது, அது ஒழுங்கா வேலை செய்யலைல்ல, இந்த விஷயத்துல வந்து நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியல அப்படின்னா, அப்போ இந்த புரிதலையே சந்தேகப்பட்டு, இந்த புரிதலையே வந்து அ இது ஒண்ணும் யூஸ்லெஸ்ஸோ அல்லது வந்து இதனால ஒண்ணும் யூஸ் இல்ல. இது சரியான புரிதலே இல்ல அப்படிங்கிற மாரி, புரிதலையே வந்து டிராப் பண்ணிட்டு, புரிதலே சந்தேகப்படும். ஓகே. சோ, இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்தா, இது நடக்கும். நடந்தா, நடக்கணும் இன்ஃபாக்ட். அப்படி நடந்தாலும், நம்ம என்ன பண்ணணும்னா, இல்ல புரிதலுக்கு நம்ம லாயல்டி ஃபேன் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஒரே இதுவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க தேவையில்ல. இல்ல நம்ம புரிஞ்சது தப்பு அப்படின்னு தூக்கி போட தேவையில்ல. நம்ம புரிஞ்சது வந்து சந்தேகப்படணும் அப்படின்றது தேவையில்ல. இது எல்லாமே வந்துருச்சு ஆல்ரெடி. நமக்குள்ள அந்த குழப்பம் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம குழம்பி இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. நமக்கு இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிக்கலா இருக்கு. ஓகே. இப்போ இதனால வந்து நாட்டாம தீர்ப்பு சொல்ற மாரி புரிதலும் வேஸ்ட்டு, நானும் வேஸ்ட்டு, நானும் ஒழுங்கா சரியா புரிஞ்சுக்கல, இல்ல குழப்பமா இருக்கு, இது சரியா இல்ல, அது சரியா இல்லன்ற மாதிரி நம்ம நாட்டாம தீர்ப்பு சொல்ற மாரி ஜட்ஜ்மென்ட் போறதுக்கு முன்னாடி, நான் என்ன சொல்றேன்னா, ஐ இன்வைட் யூ டூ பிகம் கியூரியஸ். நம்ம வந்து ஒரு 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 கியூரியாசிட்டியோட, ஒரு நேர்மையான ஆர்வத்தோட அத வந்து அணுகணும். நமக்கு புரிஞ்சது தான். இதுதான் புரிதல்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனாலும் இந்த சூழ்நிலையில எனக்குள்ள போராட்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது இங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு நேர்மையான பார்வையோட அங்க இருந்தோம் அப்படின்னா, நம்ம புரிதலையும் டிஸ்கவுண்ட் பண்ண தேவையில்ல, நம்மளையும் டிஸ்கவுண்ட் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் வந்து திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு அயற்சி தேவையில்ல. இது எல்லாருடைய சூழ்நிலையிலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அப்படி வரும்பொழுது, நம்ம நேர்மையா கியூரியஸா ஓகே இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஓகே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்து மேல கை வைக்கும் பொழுது, நமக்கு இயல்பாவே நமக்கு என்ன வரும்னா, நம்ம ரொம்ப டிஃபென்ஸ் ஆயிடுவோம். நமக்கு ரொம்ப பயம் வந்துரும். நம்மளுக்கு அது எங்க போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துரும். இப்போ ஒரு டாக்டர் வந்து எவ்வளவோ பேஷண்ட்க்கு பியூட்டிஃபுல்லா சர்ஜரி பண்ணுவாங்க. இதே இது அவங்க பையனுக்கே ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கும்போது, பொதுவா டாக்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. வேற யாரையாவது தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ, நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப அப்படி இன்வால்வ் ஆகி பந்தப்பட்டிருக்கும்போது, நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து தெளிவில்லாம குழப்பமா ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு. அப்போ இங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறத பொறுமையா பார்த்து புரிஞ்சுகிட்டு, ஆமா, என்னால இத ஈஸியா எடுத்துக்க முடியல. என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு போராட்டமா இருக்கு. அப்போ அந்த மொமெண்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்னன்னா, போராட்டம். அந்த மொமெண்ட்ல நமக்கு கவல வருது. போராட்டமா நம்ம போராடுறோம்.
இல்ல நம்ம எதிர்க்கிறோம், ரெசிஸ்ட் பண்றோம். இது இப்படி நடந்தே இருக்கக்கூடாது இந்த இழப்பு. அந்த ரெசிஸ்ட் பண்றோம். அப்போ என்ன இருக்கோ அதுதான் இருக்க முடியும். அது புரிஞ்சவங்களுக்குனாலும் சரி, புரியாதவங்களுக்குனாலும் சரி, புரிஞ்சு கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலுமே என்ன இருக்கோ அதுதான் இருக்க முடியும். அதுதான் புரிதல். ஆனா மனசு ஏத்துக்க முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆமா, ஏத்துக்க முடியல, கஷ்டப்படுது. அதுதான் இருக்கு. அந்த தன்மை தான் இப்ப நம்ம நம்ம குழந்தை வந்து சொன்ன பேச்சு கேட்டு அமைதியா இருக்குதுன்னா, அது ஒரு மாதிரி. அடம் பண்ணுது, அழுகுது, சமாதானமே படுத்த முடியல. ஆமா, அதுதான் இருக்கு. கொஞ்ச நேரம் அது அழுகும், அடம் பண்ணும். அப்படியெல்லாம் ஆகும் அது. அது ஆன பிறகு தான் அது வந்து அந்த அந்த அது வந்து ஒரு இதுக்கு சமன்பாட்டுக்கு வரும். ஸோ, ஆமால்ல அவ்வளோதான் இருக்கு. அதுதான் இருக்கு. அப்போ போராட்டத்துக்கு போராட தேவையில்ல. கவலைப்படுறதுக்கு கவலைப்பட தேவையில்ல. ஆனா கவலை இருக்கு. ஆமா. போராட்டம் இருக்கு. ஆமா. எனக்கு புரிஞ்சது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு அது வராம இல்ல. அது ஒரு பெரிய இழப்பு எனக்கு அப்படிதான் இருக்கு. இல்ல இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்கு எனக்கு. அதுதான் இருக்கு. சரி. அது இருந்துட்டு போட்டும். எனக்கு நான் செய்யறதுல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா, முடிஞ்சா அதுவுமே என்னால முடியல. எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கும்போது என்னால செய்ய முடியல. சரி, அதுவும் செய்ய முடியாம முடங்கி போய் தான் இருக்கோம். சரி, இதுதான் இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஓகே, மேபி ஏதாவது செய்ய முடியுமா இதுல? அத மட்டும் செய்வோமா? அப்ப செய்றோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மென்மை தன்மையோட நம்ம இத அணுகுனா தான் விரைச்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இது வந்துச்சு, எனக்கு எப்படி இது வரலாம்? ஆ அது தப்பு, இது தப்பு, அது இது அப்படின்ற மாதிரி போகாம, நம்ம இன்ஃபாக்ட் இருக்கிற எல்லா உணர்வுகளுக்குமே இடம் குடுக்க தான் அந்த மலர்வு வந்து வருது. ஸோ அது நமக்கு இன்ஃபாக்ட் ஒரு ரொம்ப ஒரு ப்ராப்ளம்ல சிக்கி இருக்கோம் அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் கியூரியஸ் ஆகி, நம்ம அத வந்து ஒரு ஆர்வத்தோட பாக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுல உள்ள விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். ஸோ எந்த விஷயமே இதுதான் ஃபார்முலா, இப்படிதான் இருக்கணும். அதனால நான் ஏத்துக்கிறேன். இது ஈஸியா ஆயிடுது. அது அந்த மாதிரி டிஃபைன் பண்ண தேவையில்ல. இன்ஃபாக்ட் அப்படி டிஃபைன் பண்ணா தான் அடுத்த லைஃப்லேருந்து வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் வரும். இன்ஃபாக்ட் நம்மளுடைய தெளிவுக்காக தான் நடக்குது அது. அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் ரீஃப்ரேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்ற மாதிரி கூட அத எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளுக்காக தான், நல்லதுக்காக தான் நடக்குது. அப்படிங்கிறதோட நம்ம அத பொறுமையா அணுகுனோம்னா, அப்ப நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஓ! நம்ம இதுவே வரக்கூடாதுன்னு நெனச்சுட்டோமோ! அப்படி இல்லல்ல. அதுதான் அந்த புரிதல். அப்படிங்கும் பொழுது, இன்னும் அந்த அந்த புரிதல்ங்கிற முடிச்சு வந்து நல்லா விழுகும். ஸோ அதுதான் அங்க நடக்க வேண்டியது. அது நடக்க முடியாம கஷ்டப்பட்டா, அது கஷ்டப்படுறது தான் அங்க இருக்குது. ஸோ நம்மளுடைய அன்றாடம் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி இருக்கிறோமோ, அப்படிதான் இருக்கிறோம். அப்படிதான் இருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம எந்த விதமான ஒரு அந்த ஒரு பேஸ்லைனும் வச்சுக்காம ஆப்பரேட் ஆகும் பொழுது தான், நம்மளே வந்து ஒரு மூவிங் அதாவது அ நம்மனா இப்படிதான், புரிஞ்சதுன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அது ஒரு அதுவுமே வந்து ஒரு ஃப்ளோல இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். ஸோ அது 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 கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் சில சமயம் நம்ம அப்படிதான் வெளியில உள்ளத தப்பு சொல்லி, இத தப்பு சொல்லி நம்மள ஒரு மாதிரியா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த மாரிலாம் எந்த இதுவும் கிடையாது. அதுதான் சரியான புரிதல். ஸோ இப்போ இப்போ இந்த இது டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, ஸோ நம்ம நம்ம எல்லாருமே என்னன்னா, நம்ம யாருமே வந்து நம்மளுக்கு இன்சுலேட் பண்ண மாதிரி கிடையாது. நமக்கு எதுவுமே பாதிக்காம, பிரச்சனையே வராம இருக்குங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. வந்தா அத ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இப்ப வந்துருச்சு. இல்ல உடனே வரலைன்னாலும், ஓகே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்குள்ள நம்ம நம்மள சரி பண்ணவோ, இ குத்தம் சொல்லவோ ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, அதுதான் வந்து ஒரு திருப்பி நம்ம அதுவுமே சரி அப்படிதான் இருக்கோம். ஓ! நம்ம திருப்பி அங்கேயே போயிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஹியூமரஸா திருப்பி வரலாம்.
அந்த அந்த ஜென்டில்னஸ், ஒரு ஒரு ஹியூமர், எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு முக்கியமான விஷயத்துல நமக்கே தெரியாம கோவம் வரும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ரொம்ப பர்சனலா எடுத்துக்க மாட்டோம். நம்ம பர்சனலா எடுத்துக்கல அப்படின்னாலே, நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாம, ஓகே அங்க என்ன நடக்குதுங்கிறத ஆப்ஜெக்டிவா பார்க்க ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம மத்தவங்களுக்கோட பிரச்சனைன்னா நம்மளால அப்படி பார்க்க முடியும். நம்மளோட பிரச்சனைய தான் நம்மளால அப்படி பார்க்க முடியாது. ஓகே. இப்போ அம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஏதாவது ஷேர் பண்றதுன்னா ஷேர் பண்ணலாம். இல்ல நீங்க வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, புதுசா வந்திருக்கிறவங்க, அ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? எத வந்து அப்ரோச் பண்றது? இல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்கும்? அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அத நோக்கி எடுத்துட்டு போலாம். தேங்க்யூ ஒரு மேடம். சின்ன நல்ல அருமையான விளக்கம். ஆ தேங்க்யூ. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. சொல்லுங்க. வேற யாரோ பேசுனாங்க. ஒரு சின்ன இது சிஸ்டர், நேத்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ம். ஒரு மாதிரி காலையிலலாம் கவலையா இருந்துச்சு. அப்போ சொல்லிட்டேன், ஓகே ஆமா இப்போ கவலையா இருக்கு, அப்படிதான் இருக்கும், இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு நானே சொல்லிக்கிட்டேன். ஸோ கவலைக்கு கவலைப்படலை, கவலையாவே விட்டாச்சு. ஸோ அதே தான் இப்போ நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆக்சுவலாக. ஸோ அட் த எண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி செட். தேங்க்யூ. இப்ப நம்ம அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி நமக்கு நாமே சொல்லணும்னு ஆனந்த் சொல்லல. அவருக்குள்ள இருந்தத அவரு ஒரு வாய்ஸ் குடுத்தாரு அப்படி. பட் அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி, டெக்னிக் மாதிரி கிடையாது. எனிவே அது இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் அப்படி அப்படியே விடுங்க. அது மாதிரியே இருக்கட்டும். அல்லது நம்ம விடுறது தான் இது அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, நமக்கே தெரியாம விட்டுட்டு அதாவது நமக்கே தெரியாம இல்ல. நமக்கு இது தெரியுது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற விஷயத்துல வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் திரும்பும்போது, வெளியில செயல்ல திரும்பும்போது, அடுத்து அந்த ஓட்டம்ங்கிறது நடக்குதுங்கிறத நான் கவனிக்கணும். அதாவது அதுக்கப்புறம் பார்க்கணும். அப்ப ஆனந்த் உங்கள திருப்பி நான் கேட்கிறேன். அப்ப அந்த கவலைங்கிறது வந்து ஓரளவு அதுவே டிஃப்யூஸ் ஆயிடுச்சுல்ல? அந்த அளவுக்கு ஒரு ஆமா இன்டென்ஸா இல்ல. சோ அந்த ஆமா டிஃப்யூஸ் ஆவுறத தான், அந்த எனர்ஜி டிஃப்யூஸ் ஆவுறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எதுவுமே பண்ணாம, இப்ப நம்ம ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு உடம்புலன்னா, நம்ம டாக்டர்ட்ட ட்ரீட் பண்ணாம இருந்தோம் அப்டின்னா, அது அப்படியே இருக்க போகுது அப்டின்னா, அது ஒரு நல்ல சொல்யூஷனே கிடையாது. இப்போ நம்ம எதுவுமே கண்டுக்காம இருக்கும் பொழுது, நம்ம அது மேல மேல போட்டு நோண்டிட்டே இல்லாம இருக்கும்பொழுது, அதுவே சரியாயிடுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நோண்டுறதையே நிறுத்துறோம் முதல்ல. அப்போ அதுவே சரியாகுதுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். நம்ம பார்க்கணும். நம்ம மறந்துருவோம். நான் கவனிக்கணும்னா திருப்பி அது ஒரு இத சொல்லல. எஃபோர்ட் சொல்லல. நம்ம அடுத்ததுல போயிடுறோம் இல்லையா? நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஆமால்ல அப்ப அதுதான் கன்ஃபர்மேஷன். நம்ம எதுவும் செய்யாம, அதுவே தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்குது அப்படிங்கிறத பார்க்கிறது தான் கன்ஃபர்மேஷன். அதுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிருது, அதுவாகவே குறைஞ்சிருது. அதுதான். அத நம்மளுக்கு பார்க்க தெரியணும். அண்ட் சப்போஸ் இன்டென்சிட்டி குறையல அப்படின்னா, திருப்பி போராட தேவையில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா அது முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் இதுவாகும். அது நேச்சுரலாவே அதுக்கே இருக்க விருப்பம் இல்ல. அந்த கவலைக்கே பெர்மனன்ட் கெஸ்ட்டா இருக்கணுங்கிற பிளான்லாம் இல்ல. நம்ம தான் அத ஊதி ஊதி பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கோம். அந்த நானும் ரவுடிதான் மாதிரி. நம்ம தான் அத வந்து பெருசாக்கிட்டே இருக்கிறோம். ஐய்யயோ! இத வந்து இது பண்ணிடணுமே, அது பண்ணிடணும். வென் வி லெட் கோ, நம்ம சும்மா இருக்கும் பொழுது, அந்த இயற்கையா எஃபோர்ட் இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம்னா, ஓரளவு நம்பிக்கை வந்துரும். அவ்வளவுதான் கன்ஃபர்மேஷன்.